ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10/8/2024 சனிக்கிழமை காரணியா 666 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. நீங்கள் கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 9/8/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 884 654. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஆல் போர்டுக்கு 5 பாஸ் ஆகிருக்குது, சி போர்டுக்கு 4 பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட்டு. இப்போ வீடியோ வந்து ஒரு 2 நாளாகவே காலையில் தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே நைட்டு ஃபுல்லாகவே நெட்டு கிடைக்க மாட்டேங்குது, நெட் சர்வீஸ் கட் ஆகிடுது. ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு சரியாகிறதுக்கு. அநேகமாக திங்கள் செவ்வாய்க்கிழமையிலேருந்து தான் சரியாகும் போல். நம்ம அப்லோட் பண்ணால் கூட அது அப்படியே ஸ்டக் ஆகிடுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தான் அப்லோட் ஆகுறதுனால தான் கொஞ்சம் லேட்டாக வருது வீடியோ. அடுத்த வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்தே உங்களுக்கு எப்போது போல் நைட்டில் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த ரெகுலர் சார்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு சி போர்டு இருக்குல்ல, அந்த சி போர்டோட ஒரு 3 ப்ளஸ் பண்ணியிருக்கேன். 6 + 3 9, ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8 + 3 11, சி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. 4 + 3 7. ஸோ இப்படி பார்த்தாலும் ஒன்று இது ஏ போர்டு, சி போர்டு, 7 பி போர்டுக்கு வரணும். இல்லைனா பி போர்டு, சி போர்டு, ஏ போர்டு 7க்கு வரணும். 7 வந்து ஏ போர்டுக்கு வரணும். ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த 7 வந்து ஒரு 3 போர்டுக்குமே மேட்ச் ஆகுறதுனால நான் 7 வந்து ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். அதே போல் இந்த 0 எப்படி எடுத்தேன்னா, இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஏதோ 2 கூட்டுறேன் பாருங்கள். 7 + 2 9, பி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. 3 + 2 5, பி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. 8 + 2 0. இப்போ இங்கே பி போர்டுக்கு 0 வரலாம். அந்த வீக்லி சார்ட் படி பார்க்கும்போது எனக்கு 0 ஏ போர்டுக்கும் மேட்ச் ஆனிச்சு. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் எடுத்துருக்கிற ஆல் போர்டு நம்பர் வந்து 70. என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து டபுள்ஸ் வருது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 77 இல்லை 33. டபுள்ஸ் வந்தால் இப்படி தான் வருங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா 8305. இது வந்து நான் எப்படின்னா போர்டு இதை மேட்ச் பண்ணி தான் நான் போர்டுமே எழுதியிருக்கேன். இந்த மாதிரி டபுள்ஸ் வருங்கிற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இல்லை இந்த 2வது போர்டு 3வது போர்டு இருக்குல்ல, எக்ஸ் ஒய் போர்டும் டி போர்டும், அந்த 78 அடுத்த வாரம் வந்து 78 ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு. 76 ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 54 இல்லைனா 45 வந்து பிசிக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்கு படி வந்துச்சுன்னா 54 45 பிசிக்கு வரலாம். இதான் ஏபிபிசி ஏசிக்கு இதை எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட் மூலமாக நான் இதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏ போர்டுக்கு 078, பி போர்டுக்கு 573, சி போர்டுக்கு 473. ஏபிபிசிஏசி 0770 54 45 33 83 37 73. 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 703 ஒரு பாக்ஸு, 054 ஒரு பாக்ஸ். மிஷின் நம்பர் 142 552 5/0 2/7. இந்த மிஷின் நம்பர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மிஷின் நம்பர் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி 3 மணிக்கு நமக்கு ட்ரா இருக்குது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் நம்பர் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் அடுத்த நாள் ரிசல்ட் வருது. ஸோ அதனால் நான் இந்த நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ இது ஆக்சுவலாக நேற்றுக்கு ட்ராக்கு முன்னாடி வந்த மிஷின் நம்பர். எந்த மிஷினில் அந்த ட்ரா நடக்குதோ அந்த மிஷினுடைய நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பர் தான் இது. இப்போ இன்றைக்கி 3 மணிக்கு முன்னாடி மிஷின் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பேஸ் பண்ணி நாளைக்கு வரும் நமக்கு ரிசல்ட்டு. அதான் இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். இன்றைக்கி வரும்னா நம்ம அந்த 2:30 மணிக்கு மேலே தான் அந்த கெஸ்ஸிங் யூஸ் பண்ண முடியும். அதனால் நாளைக்கு என்ன வருதோ அந்த 3 டிஜிட் நம்பர் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.